அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுனாமணன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம திரேஸ்புரத்துக்கு வந்திருக்கோம். திரேஸ்புரத்தில் என்னென்ன மீன்கள்ன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாறை இருக்குது, பாறையை பாருங்கள். அதுக்கப்புறம் 2 வெலை மீன், அதுக்கப்புறம் செப்புளின்னு சொல்லுவோம், 2 செப்புளி மீன் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். பாறையும் சரி, வலை மீனும் சரி, செப்புளியும் சரி. அதே மாதிரி 3மே பொரிக்கிறதுக்கும் சரி, குழம்புக்கும் சரி வேறு லெவலில் இருக்கும் அல்டிமேட்டாக. நீங்கள் யாராச்சும் இந்த மீன்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மீனை பாருங்கள், இது என்ன மீனுன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மீனை அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதும் சொல்லுங்கள். நான் இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். ஆனால் இந்த மீனெல்லாம் யாரும் சாப்பிட்றதுக்கு எடுக்க மாட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க ஐஸில் அடித்து. இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த மீனுக்கு வந்தாச்சு. 12 மீன் இருக்குது பாருங்கள். நாங்கள் இந்த மீனை கிளிங்கா மீனுன்னு சொல்லுவோம். ஏன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் நிறைய கலர்லேயும் இருக்குது மீன். கிளிங்கா மீன் ஆனால் அவ்வளோவாலாம் ரேட்டு போகாது. இதுவும் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க. இந்த மீன்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு தோலை உரிக்கணும்.